ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டெய்லி விலாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரேம் தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தாரு. அவர் டெய்லி விலாக்ஸ் வந்து எனக்கு வந்து Rx100 எனக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்டம். அதனால் வந்து நான் இந்த விலாக் வந்து நான் பண்ணுறேன், நானே ஒரு க்யூரியாசிட்டியாக வந்து நான் பண்ணலான்னு வந்திருக்கேன். இதுக்கு வந்து தேங்க்ஸ் டு அவர் ஃப்ரேம் சேஷ்நாத். ஃபஸ்ட்டு நம்ம இந்த Rx100 பற்றி ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தலாம். Rx100 பேர்லேயே ஒரு கெத்து. Rx100 எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த நாங்கள் ரெடி பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா Rx100 ஒரிஜினாலிட்டி ரிஸ்டோரேஷன். ஓகேங்களா, நாங்கள் வந்து மாடிஃபை பண்ணல, ஒரிஜினலாக ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு Rx100 ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Rx100 வந்து 1985 தான் வந்து லான்ச் ஆச்சு இதில். அப்போ அதுக்கப்புறம் வந்து 1990 வரைக்கும் ஜப்பான் மேட் இன்ஜினாக வந்தது. 1991 அப்புறம் இந்தியன் மேடாக வந்துச்சு. ஆனால் மோஸ்ட்டான நம்ம எல்லாம் விரும்புறது பார்த்தா ஜப்பான் மேட் இன்ஜின் தான். எல்லாருமே ஜப்பான் மேட் இன்ஜின் தான் விரும்புவாங்க. ஓகேங்களா, வண்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து 110 ஹார்ஸ் பவர் வந்து 11 HP ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இதுதான் பெஸ்ட்டு. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.36 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணி சிங்கிள் சிலிண்டர் வால்வ் இன்ஜின் தான். ஓகேங்களா, ஏர் கூல் இன்ஜின். அந்த 1985 வந்த டாப் வண்டியில் இதுதான் ஸ்பீட் போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்பெஷலாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பிரேக்லாம் நார்மல் பிரேக் ட்ரம் தான். இந்த சவுண்டு தாங்க, சவுண்டில் இருக்குது பாருங்கள், அந்த பீட்டு, அந்த சவுண்டு தான் Rx100 பீட்டு தான். ஓகேங்களா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வண்டி. இந்த வண்டி நான் வ்ளாக் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நான் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, நாங்கள் வந்து ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம். என்னென்ன எவ்வளோ பட்ஜெட் கொடுத்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம், ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் ஸ்பேரை வாங்கணும், எங்கே பெயிண்ட் பண்ணோம், எங்கே நிக்லிங் பண்ணோம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வீடியோ பார்க்கணும். ஏதாச்சும் டவுட்னா நான் கீழே வந்து இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், நீங்கள் பிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வண்டியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்கள் வந்து வண்டியோட ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து இந்த வண்டியோட இயர் பார்த்தீங்கன்னா 1988. ஓகேங்களா, 1988 வந்த வண்டி இது Rx100 தான். இது வந்து நாங்கள் வந்து 75,000 கொடுத்து வண்டி எடுத்தோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் கிரேஸ் தான் வண்டி மேலே அவ்வளோ காசு கொடுத்து எடுக்கணும் ஒன்றும் இதெல்லாம் இல்லை, ஒன்லி பிகாஸ் ஆஃப் கிரேஸ் தான். ஓகேங்களா, 1988 ஃபுல்லாக ஜப்பான் மேட் இன்ஜின், அதனால தான் நாங்கள் அவ்வளோ காசு கொடுத்து எடுத்தோம். ஓகேங்களா, இதோட கம்மியாக கூட கிடைக்கும், கம்மியாக கொடுத்து நம்ம இன்னும் இது பண்ணலாம். நாங்கள் 75,000 கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் 1,50,000 கிட்ட கொடுத்து நாங்கள் இன்னும் ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபுல்லாக புதுசுங்க வண்டியில், சேஸு மட்டும்தான் பழசு, மற்ற எல்லாமே புதுசு. ஓகேங்களா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்பேரெலாம் வந்து ஆர்டர் பண்ணோம், ஆன்லைனு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி தெரிஞ்சவங்களாம் சொல்லி ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக ஸ்பேரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அசம்பிள் பண்ணோம். ஓகேங்களா, நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணோம். ஜார்ஜின்னு ஒரு மெக்கானிக் இருக்காரு, அவர் கொஞ்சம் Rx ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர்கிட்ட கொடுத்துனாங்கன்னா நாங்கள் வண்டி ரெடி பண்ணோம். ஓகேங்களா, ஃபுல்லாக எல்லாமே புக் பண்ணி இது ஆர்டர் போட்டு தான் வாங்கினோம். சஸ்பென்ஷன் கிடைக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. போர் ஃப்ரண்ட் வீல் அப்பு வந்து கிடைக்கவே இல்லை. இதில் வண்டியில் பழசுன்னு பார்த்தீங்கன்னா சேஸு, ஆயில் பம்பு எங்கேயுமே கிடைக்கலங்க, சேஸு மட்டும் தான், மற்ற எல்லாமே புதுசு. டேங்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக தான் பண்ணோம். டேங்க் வந்து 4,000 வாங்கி நாங்கள் வந்து அந்த பெயிண்ட் பண்ணோம். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட நிக்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்து நாங்கள் நிக்லிங் பண்ணோம். அடுத்து வந்து பெயிண்ட்டு, வண்டியோட பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் பண்ணோம். ஓகேங்களா, சென்னையில் வந்து அரௌண்ட் 30,000 கொடுத்து பண்ணோம். 2 டேங்க்கு 2 சைடு கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த பெயிண்ட் இப்போ வந்து இந்த பெயிண்ட் போட்டிருக்கோம், சில்வர். அடுத்து இன்னொன்று வந்து Rx பார்த்துருக்கீங்களா, அந்த மாடல் ஒரு பெயிண்ட்டு டேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கோங்க. இந்த பெயிண்ட் வந்து காஸ்ட்லி தான், ஏன்னா இதோட இயர் பார்த்தீங்கன்னா 10 இயர் வரைக்கும் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க. 5,000 பண்ணுறாங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. இது வந்து நல்லா 30,000 அரௌண்ட் 30,000 கொடுத்து பண்ணியிருக்கோம். பக்காவாக 10 இயர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வேறு எல்லாமே புதுசுங்க, நட்டு போல்ட்டு எல்லாமே புதுசு, சேஸு மட்டும் தான் பழசு. ஓகேங்களா, எல்லாமே புதுசாக கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். பொருள்லாம் கிடைக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, வீலு அப்பு எல்லாமே 100 சைலன்ஸு தாங்க, ஒரிஜினல் 100 சைலன்ஸு. இப்போ வந்து நாங்கள் இன்னொரு டேங்க் சொல்லியிருக்கோம்ல, அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அதை போட்டு இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோமா, அதனால் மெக்கானிக் வந்து ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, இன்ஜின் செட் ஆகல இன்னும். ஓகேங்களா, அதுமாரி போர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் போருங்க, ஒரிஜினல் போரு, ஃபஸ்ட்டு சைஸ் தான், ரீபோர்லாம் எதுவுமே பண்ணல, ஸ்டாண்டர்ட் சைஸ் தான், ரீபோர்லாம் எதுவுமே பண்ணல. ஓகேங்களா, இப்போ வந்து மெக்கானிக் சொல்லியிருக்கோம் ஸ்லோவாக தான் போனோம்,
அதனால் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து டேங்க் அடுத்த கலர் போட்டு காட்டுறோம். அதுமாரி டிஸ்க்லாம் இன்னும் கொஞ்சம் இதில் ரீஸ்டோர் பண்ணலான்னு இருக்கோம். டிஸ்க்லாம் போட்டு மைலேஜ் டெஸ்ட்டு டாப் ஸ்பீட்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுறோம்.